ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு டோரா புஜி கிச்சன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடம்பா பிரியாணி, அதாவது ஸ்குவிட் பிரியாணி பார்க்குறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கிலோ கடம்பா வாங்கி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி குக்கரில் 5 to 6 விசில் விட்டு இறக்கிருக்கோம். இது வந்து மட்டன் மாதிரி நம்ம வந்து தனியாக வந்து குக்கரில் விட்டு விசில் விட்டு இறக்கணும். சிக்கன் மாதிரி வந்து நம்ம ரைஸோடையே வந்து வேகாது, ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால வந்து நம்ம விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்துருக்கோம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நமக்கு பிரியாணிக்கு தேவை, எவ்வளோ அளவு அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. 400 கிராம் வந்து வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி நீட்டாக பிரியாணிக்கு எடுத்திருக்கோம். 300 கிராம் வந்து தக்காளி மெலிசா நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். 5 பச்சை மிளகாய் வந்து நம்ம அந்த காம்பு மட்டும் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். 3/4 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி. எப்பவுமே பிரியாணிக்கு வந்து கொத்தமல்லியை விட புதினா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால தான் 1/2 கட்டு கொத்தமல்லி, 3/4 கட்டு புதினாவும் எடுத்திருக்கோம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி, பூண்டை விட இஞ்சி தான் அதிகமாக இருக்கணும் பிரியாணியில், அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆயில் 200 ml ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். 20 ml வந்து நெய் எடுத்து வச்சுருக்கோம். 10 கிராம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். 10 கிராம் பிளெயின் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். 200 ml தயிர், கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு, கல் உப்பு எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே 2 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம பிரியாணிக்கு எந்த கலர் பவுடர்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறதுனால காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கோம் கலருக்காக. காஷ்மீரி மிளகாத்தூள் காரம் கொடுக்காது. ஸோ அதனால தான் பிளெயின் மிளகாத்தூள் தனியாக நம்ம திருப்பி ஆட் பண்ணுறோம். வாங்க எப்படி கடம்பா பிரியாணி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1 கிலோ வந்து நாங்கள் பாஸ்மதி ரைஸை எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது வந்து வடி பிரியாணி. அது எப்படி நம்ம வந்து இன்னைக்கு கடம்பா பிரியாணி செய்கிறது, ஸ்குவிட் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 200 ml ஆயில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. 200 ml நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா ஹீட் ஆகி காயட்டும். அது வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. பிளாக்காக ப்ரௌனாக டார்க்காக ஆகாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துட்டு உடனே நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்க 400 கிராம் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருப்பாயிடும், அப்புறம் தீஞ்சு கசக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு உப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே தட்டு போட்டு மூடி ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் ஆகுதோ அவ்வளோ உங்களுக்கு பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலரிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து ஆயிலே கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து கிளறி விட்டுட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக அதை ஆட் பண்ணுறோம் ஆயிலில் அப்படின்னா கலர் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து ஆயிலில் ஆட் பண்ண போகிறோம். பிளெயின் மிளகாத்தூள் எதுவும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை, வெறும் காஷ்மீரி சில்லி மட்டும் 10 கிராம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு கிலோக்கான அளவு இது எல்லாமே. 1 கிலோ அரிசி, 1 கிலோ கடம்பா, அதுக்கான அளவு. ஸோ அதுக்காக 10 கிராம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிடும். அது போட்டுட்டு நல்லா கலரி விட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஆயில் வந்து எவ்வளோ கலர் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி கலர் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ரைஸ் போட்டதுக்கப்புறமா அந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். நம்ம எந்த கேசரி பவுடர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறது இல்லை, அதனால தான் நம்ம இது வந்து ஆயிலே ஆட் பண்ணிப்போம். இந்த அளவுக்கு ஆயிலில் வந்து நல்லா பச்சை மிளகா வந்து ஃப்ரை ஆகணும் பாருங்கள். அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் ஆயிலில் இறங்கியிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம் 1 கிலோக்கு. புதினா ஆட் பண்ணி கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். புதினா ஆட் பண்ணி 1 மினிட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.
அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். இது ஒரு 1 மினிட் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கு அடுத்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். 150 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு ஆட் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிடும். இந்த அளவுக்கு புதினா கொத்தமல்லி நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 200 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன், கெட்டி தயிர். அதை வந்து அடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுறலாம். தயிர் போட்டுட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்து கலரி விட்டுட்டு தயிர் வந்து நல்லா மசிய கிரேவி பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி ஒரு 2 to 3 minutes வந்து ஃப்ளேமை ஹை பண்ணி வச்சு நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா தக்காளி நல்லா வந்து இந்த கிரேவியோட ஸ்மாஷ் ஆகணும். ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிளெயின் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 10 கிராம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், பிளெயின் மிளகாத்தூள். அது வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம பிஃபோராக ஆட் பண்ணது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். அது காரம் இருக்காது, வெறும் கலர் மட்டும் தான் கொடுக்கும். இதுதான் காரம் கொடுக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி 10 கிராம் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து கடம்பா வேக வச்சதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். ரைஸ் கொதிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம், அதுலேயுமே வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து மிளகாத்தூளும் வந்து ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக பச்சை வாசனை போயிடும் நம்ம ஆட் பண்ண மிளகாத்தூள். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்க கடம்பா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்குவிட் ஆல்ரெடி வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு நம்ம வந்து குக்கரில் 5 to 6 விசில் விட்டு இறக்கி தண்ணி வந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணி 10 minutes வந்து இதிலே வந்து ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ 10 minutes ஆயிடுச்சு. கடம்பா வந்து நல்லா வந்து கிரேவியில் வந்து மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வந்து உப்பு காரெல்லாம் ஏறிட்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுத்தது தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து 800 ml தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து 800 ml தண்ணி அப்படின்னா இந்த டம்ளரில் ஊற்றிக்கோங்க. இந்த டம்ளரில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுதான் 800 ml வரும். ஊற்றிட்டு நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பும் காரமும் வந்து இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ரைஸ் வடித்து போட்டு தம் போடும்போது ரைஸில் உப்பு காரம் ஏறிடும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு காரம் ரொம்ப கம்மியாக தெரியும். டேஸ்ட்டு பார்த்துட்டு நமக்கு வந்து உப்பு காரம் கம்மியாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முதல் தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 50% வந்து ரைஸ் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 50% வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தம் போடுறோம்ல, அந்த தம்லேயே வந்து மீதி 50% வெந்துடும். அப்போ தான் கிரேவியில் இருக்க மசாலாலாம் ரைஸில் ஏறும். உங்களுக்கு ரைஸ் போட்டுட்டு ஒரு கலரி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 2 to 3 minutesலேயே அது வந்து வெந்துடும். ஏன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வடிகட்டி எடுத்துடலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 கலர் கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசி வந்து சமமாக வேகும். உங்களுக்கு இன்னொரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வடிச்சிடலாம். ஏன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியும் வந்து 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டோம். 50% வெந்தால் போதும் நமக்கு. இப்போ ரைஸ் வந்து 50% வெந்துருச்சா நம்ம பார்க்கலாம். இதோ பாருங்க, அப்படி லைட்டாக நம்ம வந்து லைட்டாக உடைச்சோம் அப்படின்னா சும்மா அப்படி லைட்டாக உடையணும், அவ்வளோதான். வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து வடித்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த கிரேவியில் நம்ம ஆட் பண்ணிடலாம்.
இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி கிரேவி ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா கிரேவி ஆகணும். கிரேவி ஆனதுக்கப்புறம் வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பும் காரமும் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம செக் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து இப்போ வடித்து இப்போ வந்து ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வடித்து வச்சுருக்க ரைஸு 50% அதில் வந்துருக்கு, 50% இதில் வேகும். ரொம்ப வந்து கலர வேணாம், நம்ம அப்படியே பரப்பி விட்டுட்டாலே வந்து உங்களுக்கு வந்து தம்லே அது வெந்துடும். வெந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு உடைக்கும் போது தான் வந்து உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ ரைஸ் போட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து பரப்பி விட்டணும். கிளற வேண்டாம், போட்டுட்டு அப்படியே வந்து பரப்பி விட்டுட்டு இந்த அளவுக்கு வந்து ரைஸை விட லைட்டாக 1/2 இன்ச் வந்து தண்ணி அதிகமாக இருக்கணும். ஸோ நம்ம வடித்து எடுத்துருக்கோம்ல, வடித்து எடுத்து ரைஸோட மிச்ச தண்ணி இருக்கும்ல, ஸ்டீம் தண்ணி, அதை வந்து லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதே மாதிரி நம்ம சமப்படுத்திட்டு ஒரு தோசை தவாவில் வந்து நம்ம மாற்றி தம் போட போகிறோம். 10 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லையும் 20 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லையும் வச்சோம் அப்படின்னா ரைஸும் வெந்துடும், அந்த தண்ணியும் நல்லா வந்து சுண்டி உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். பண்ணி 15 to 20 minutes ஆயிடுச்சு. பிரியாணி வெந்துருச்சா அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். தட்டை வந்து நம்ம இந்த சைடு ஓப்பன் பண்ணணும். நம்ம வந்து அந்த பக்கம் ஓப்பன் பண்ணோம்னா ஆவி நம்ம பக்கம் அடிச்சிடும் சூடாக. ஸோ அந்த பக்கம் ஓப்பன் பண்ணாமல் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு ஆவி அடிக்காது. ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். நல்லா ரைஸ் வெந்துருச்சு. அடுத்தது தண்ணி சுண்டிடுச்சான்றது இந்த மாதிரி சைடில் வந்து நீங்கள் கரண்டி வந்து விட்டு சாப்பாடு நகர்த்துனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தண்ணி இருந்துச்சா இல்லையான்னு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு, அரிசியும் வெந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம 20 கிராம் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து அப்படியே ரைஸ் மேலே ஊற்றிட்டு ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அப்படியே நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த நெய்யோட ஃப்ளேவர்லாம் வந்து உங்களுக்கு ரைஸில் இறங்கிடும். தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ வந்து நெய் ஊற்றி நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து லைட்டாக ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பிரியாணி அரிசி உடஞ்சிரும். இந்த டைமில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் மசாலாவும் ரைஸும் வந்து நமக்கு வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம ரைஸை வந்து லைட்டாக கிளறணும், அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். பாருங்கள், நம்ம எந்த கலர் பவுடர் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணல, கலர் இன்க்ரீடியன்ஸ்லாம், ஆனால் கலர் நல்லா வந்திருக்கு பாருங்கள். அது வந்து காஷ்மீரி சில்லி நம்ம ஆட் பண்ணதுனால தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக ரைஸ் மேலாப்பில் எடுக்கணும். அந்த கடம்பாலாம் நமக்கு வந்து கீழே தான் இருக்கும் உங்களுக்கு கிரேவியெல்லாம். நம்ம ரைஸ் ஒரு சைடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மசாலாவும் உங்களுக்கு அதுவும் மிக்ஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மெலிசாக நீட்டாக இருக்குது பாருங்கள். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு கையில். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து மசாலாவும் கடம்பாவும் சேர்ந்து வருது இந்த இதில். இப்போ என்ன பண்ணணும்னா லைட்டாக அப்படியே எடுத்து நம்ம ரைஸ் வைக்கும் போது மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் சுவையான கடம்பா பிரியாணி ரெடி ஆயாச்சு. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க்கு பாருங்கள் கடம்பா. கடம்பா ரைஸ் வந்து பாருங்கள் ஒன்று ஒன்று உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். அதுதான் பிரியாணிக்கு மெயினே. ஃப்ளேவர் செம்மையாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம டோரா புஜ்ஜி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.